ரியல் மேட்ரிட் உலகத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கிளப்னு சொல்லலாம். இந்த கிளப்புக்கு இப்போ பிரசிடென்ட் இருக்க ஃபாலண்டினோ பெரஸ் இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டாருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, லூயிஸ் ஃபீகோ அப்படின்ற ஒரு பிளேயரால் எப்படி ரியல் மேட்ரிடுக்கு ஒரு புது பிரசிடென்ட்டே கிடச்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்சலோனாவோட கேப்டன் அந்த லூயிஸ் ஃபீகோ ரியல் மேட்ரிடுக்கு எப்படி போனார்? இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபீகோவுக்கு 100% தெரிஞ்சு தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் சோர்சஸ் சொல்லுது. இது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மேட்ரிடுக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்துச்சு. எலெக்ஷனில் நின்று ஃப்ளோரண்டினோ பெரஸ் அப்படின்ற ஸ்பெயினை சேர்ந்த ஒரு சிவில் இன்ஜினியர் லூயிஸ் ஃபீகோட ஏஜென்ட்டோட ஒரு டீல் போடுறாரு. நான் ஜெயிச்சா லூயிஸ் ஃபீகோ ரியல் மேட்ரிடுக்கு சைன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா 30 மில்லியன் யூரோஸ் ஃபைன் கட்டணுங்கிற மாதிரி ஒரு சைன் தான் அது. இந்த சைனை லூயிஸ் ஃபீகோட ஏஜென்ட் ஃபீகோவுக்கு தெரியாமல் சைன் பண்ணுறாரு. இது அந்த டைம் மார்க்கால் மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்பட்டுச்சு. எல்லாருமே ரியல் மேட்ரிடுக்கு ஃபீகோ சைன் பண்ணிட்டார் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இது வந்து கிளப் டு கிளப் அக்ரிமெண்ட் இல்லைங்கிறது அப்புறமா தான் எல்லாரும் கிளாரிஃபை பண்ணாங்க. பெரஸுமே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லுவார், இஃப் ஐ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் ரியல் மேட்ரிட், லூயிஸ் ஃபீகோ கண்டிப்பாக ரியல் மேட்ரிட் பிளேயராக மாறுவாருன்னு. அவர் சொன்ன மாதிரியே எலெக்ஷன்லேயும் ஜெயிச்சார், ஃபீகோவையும் ரியல் மேட்ரிடுக்கு கொண்டு வந்தார். இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு எல் கிளாசிக்கோ கேம் இருந்துச்சு. லூயிஸ் ஃபீகோ கேம்ப் நோவுக்கு ரிட்டர்ன் ஆனார். அன்றைக்கி நடந்த சம்பவங்கள் லூயிஸ் ஃபீகோவால் அவரோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வேறு யூதாஸ், அதாவது துரோகின்னு சொல்லி அவர் மேலே பாட்டில், லைட்டர், இன்னும் ஏன் பன்றியோட தலையை கூட உள்ளே தூக்கி போட்டாங்க. இந்த சம்பவம் 2 கிளப்ஸ் அண்ட் லூயிஸ் ஃபீகோ இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆறாத வடுவாக மாறிடுச்சு. இந்த ஃபீகோ அஃபேருக்கு அப்புறமா எந்த பிளேயருமே பார்சலோனா டு ரியல் மேட்ரிட், ரியல் மேட்ரிட் டு பார்சலோனா போகிறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. ஃபீகோவோட லைஃப்பில் ரியல் மேட்ரிட் போனது ஒரு நல்ல டிசிஷனாக அமைஞ்சாலும் பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ஆறாத துரோகமாக மாறிடுச்சு. அவரை இன்னுமே அவங்க மன்னிக்கல.